வந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 10:30 கிட்ட ஆகிடும். 10:30 10:45 அப்படி ஆகிடும். சரி போயிட்டு வந்துட்டு சண்டே vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமே சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன். 7:40 தான் ஆகுது. 8:30 தான் சர்ச்சு. அதுக்குள்ளே நம்ம காணிக்க காசு இதெல்லாம் ரெடி பண்ணணும், ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கணும், பேக் ரெடி பண்ணுறோம், வாட்டர் கேன் ரெடி பண்ணணும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். ஒரு 8:20 கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. யாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு 2 days நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. என்னென்னலாம் ஃபன் பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து vlogல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ படுத்து கிடக்குறோம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஃபேன் வேறு ஓடுது. வெயிட். ஸோ மட்டன் வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். அதுக்குள்ளே கதையெல்லாம் பேசலான்ட்டு நானும் கலையும் படுத்துகிட்டே பேசிகிட்ருக்கோம். இதுதான் அவரோட கால். மூஞ்செல்லாம் காட்ட முடியாது, சாரி. ஓகே, பார்ப்போம் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறோம். நீங்களும் வீடியோவில் பாருங்கள். ஓகேவா? நிறைய டிப்ஸ்லாம் சொல்லித்தரேன். என்ன பண்ற? பாப்ல vlog எடுக்க. சூப்பர். பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து விசில் விட்டுருக்கேன். வந்து மட்டனுக்கு தேவையான கிரேவி எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட போகுது. மசாலா வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, தேங்காய், மிளகாய், வரமல்லி, அப்புறம் கசகசா, மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுடலாம். ஸோ இது வந்து கொஞ்சமாக எடுத்து சோம்பு போட்டு இதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா போட்டு நல்லா ஜூஸியாக அந்த தக்காளி வெங்காயமே தெரியக்கூடாது. அது மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் மட்டன் சூப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மட்டன் மசாலாலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குழம்புக்கு முக்கியமான விஷயமே இந்த மசாலா ஸ்மெல் இருக்கக்கூடாது. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கணும், நல்லா குழஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை எல்லா குழம்புக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நாங்கள் வந்து ஹோட்டலில் பிரியாணி வேறு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆர்ஆர் பிரியாணி. ஸோ அதையுமே ஷேர் பண்ணி குழந்தைங்க நல்லா போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். மத்தியானம் சாப்பிட்ட மயக்கம் தான். நான் வந்து கீழே பெட் போட்டு படுத்துருந்தேன். கலையும் குழந்தைங்களும் மேலே தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த vlog வந்து கொஞ்சம் குட்டி vlog-ஆக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான சண்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.